அன்புக்கினியவர்களுக்கு வணக்கம். படிப்பு என்பது ஒரு மனிதனை நல்லொழுக்க மனிதனாக மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த சிந்தனையுடைய மனிதனாக ஆக்கும் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லலாம். பள்ளி சென்று, கல்லூரி சென்று, பல பல்கலைக்கழகங்கள் சென்று படிப்பது தான் படிப்பு என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியல்ல. படிப்பு என்பது எங்கேயும் படிக்கலாம், எப்படியும் படிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதாவது ஒரு எங்கேயாவது பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார், பயணங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று வைத்து கொள்ளுங்களேன். அப்பொழுது இந்த இனிப்பு கடையிலே பகோடா மிச்சர் இப்படி வாங்கிட்டு வருவாங்களாம். அப்போல்லாம் பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த பேப்பரை, அதாவது அந்த பொட்டலம் கட்டி வச்சுருக்கிற பேப்பரை பிரிக்கும்போது கூட அதில் ஏதாவது அந்த காகிதத்தால் ஏதாவது செய்தி இருக்குதான்னு பார்ப்பாராம் பேரறிஞர் அண்ணா. அப்படியெல்லாம் படித்ததனால்தான் அவர் பேரறிஞர் அண்ணா. இல்லை என்றால் அவர் சிஎன் அண்ணாதுரை, வெறும் சிஎன் அண்ணாதுரை தான். பின்னால் ஒன்றா அவர் போய் படித்ததுக்கெல்லாம் எம்ஏ, டபுள்எம்ஏ இப்படியெல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பாருங்கள், இதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க, கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் என்று. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நூலகத்துக்கு போயிட்டார்னா, அவருக்கு படிக்கிறதுல இறங்கிட்டார்னா அவருக்கு நேரம் போகிறதே தெரியாதான். பக்கத்தில் பாம்பு கடித்தாலும் தெரியாதான், தேல் கடித்தாலும் தெரியாதான். அந்த அளவுக்கு உன்னிப்பாக சின்சியாரிட்டியாக படித்து ஏற்றிக்கு வரான். யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். காமராஜர் இருக்கார் பாருங்கள். காமராஜர் சிறையில் இருக்கும்போதெல்லாம் நல்ல நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய உயர்வான சிந்தனைகளை வளர்த்து கொண்டார். இந்த நாட்டுக்கு நல்லது செய்தார். தாம் படிக்கவில்லை, படிக்கலைன்னா கூட ஒரு படிக்காத மேதையாக திகழ்ந்து இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு எவ்வளோ பாடுபட்டிருக்கார். ஒரு நல்லொழுக்க மனிதராக திகழ்ந்திருக்கிறார். யார்? கருணைக்கடல் காமராஜர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் படிப்பை பற்றி. இன்னும் சொல்லப்போனால், ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அமரர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு படி மேலே போய் சொல்கிறார் பாருங்க. எனக்கு தோல்வி ஏற்படும் போதெல்லாம் நான் நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பேன். எப்படி? எனக்கு தோல்வி ஏற்படும் போதெல்லாம் நான் நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பேன். அப்போது அந்த தோல்வியை தோற்கடிக்கிற ஒரு திறனை அந்த புத்தகங்கள் எனக்கு கொடுத்துவிடும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார் பாருங்க. தோல்வியை தோற்கடிக்கிற ஒரு ஆற்றல் புத்தகங்களுக்கு உண்டு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய அனுபவத்திலே. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் சில பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், பள்ளிக்கு சென்று தான் படிக்க வேண்டும், கல்லூரிக்கு சென்று தான் படிக்க வேண்டும், பல்கலைக்கழகங்களுக்கு சென்று போய் படித்தால்தான் படிப்பு என்று. அவையெல்லாம் பட்டங்கள் பெற, படிப்பினை பெறுவதற்கு சின்ன சின்ன துண்டு தாள்களே கூட நிறைய செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகள் எல்லாம் கூட நாம் படிக்கலாம். படித்து நம்முடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம் என்பதை சொல்வதற்காகத்தான் நாம் முன்வந்தோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.